ஆனால் அந்த மக்கள் திரும்பவும் எழுந்து நின்று எங்கள் மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி 100 ஆண்டுகளாக போராடி அது ஒரு இனப்படுகொலை அங்கீகாரம் வாங்கியிருக்கிறார்கள். இதே போல ருவாண்டால இனப்படுகொலை நடந்தது, ஆப்பிரிக்காவில் நமீபியாவில் இனப்படுகொலை நடந்தது, செர்பிய இனப்படுகொலை நடந்தது, உலகத்தில் பல இடத்துல இனப்படுகொலை நடந்துச்சு. அந்த இனப்படுகொலை எல்லாம் தடுப்பதற்காக சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் நமக்கு நீதி வேணும்னு கேட்கிறோம். சட்டத்திற்கு புறம்பாக கேட்கல, சட்டத்தின் அடிப்படையில் தான் நீதி கேட்க வேண்டும். நீங்க கேட்கலாம், மே 17 இயக்கம் இந்த இத்தனை வருஷமா இருக்கிறீங்க, 17 வருஷமா இருக்கிறீங்க, என்ன செஞ்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். எங்கள் இயக்கம் என்பது தேர்தலில் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. நம்ம படிச்சவங்களா இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பல அனுபவம் கொண்ட தமிழர்கள் வாழும் பொழுதே நம்ம கண்ணு முன்னாடி கொலை பண்ணாங்க. இந்த கடலுக்கு அந்த பக்கம் தான் கொலை பண்ணாங்க. இங்கிருந்து 30-40 கிலோமீட்டர் தொலைவில் படுகொலை செய்யப்பட்டாங்க. நம்ம என்னதான் படிச்சிருந்து என்ன பயன், என்னதான் அதிகாரத்திலிருந்து என்ன பயன், ஹாலிவுட் வரைக்கும் போனாலும் கூட நம்ம கலைக்கு என்ன பயன் என்கின்ற கேள்வி எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு. அதுலதான் எங்களுடைய வேலை நேரம் போக மீதி நேரத்தில் இந்த தமிழர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு பணிகள் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து யோசித்து தான் இந்த இயக்கத்தை கொண்டு வந்தோம். இதுல சாப்ட்வேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, சாப்ட்வேர்ல வேலை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க, மருத்துவராக வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கூலி வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குடும்ப பெண்கள் என்று அனைவருமே எல்லாருமே இந்த இதுல வந்து வேலை செய்யலாம் என்றுதான் நாங்க ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். அந்த அடிப்படையில எத்தனை மக்கள் எப்படி கொலை செய்தார்கள், எந்த நாடுகள் எல்லாம் பங்கு பெற்றது என்பதை ஒரு டாக்குமெண்டா தயாரித்து நாங்க சர்வதேச மன்றத்தில் கொண்டு போய் வச்சோம். ஐநா மன்றத்தில் ஐநா மனித உரிமை அவையில 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சோம். இது மாதிரி நடந்திருக்கு, இதுதான் காரணம் என்று தொடர்ச்சியாக இந்த இயக்கம் அங்க போய் பதிவு செஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விசாரணை ஒண்ணு வச்சாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து, அரசாங்கம் தான் விசாரணை நடத்தல, சரி மக்கள் எல்லாம் சேர்ந்து விசாரணை நடத்துவோமே அப்படின்னு சொல்லி